தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாகாக்க நாகாக்க என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். நாகாக்க என்று வள்ளுவர் கூறுகிறார். தீயினால் சுட்டப்புண் ஆறிவிடும், நாவினால் சுட்டப்புண் ஆறாது என்று கூறுகிறார். கோபத்தில் நாம் அநேகமான வார்த்தைகளை விடுகிறோம். கோபம் நம்முடைய கட்டுப்பாட்டை மீறும் பொழுது நாம் என்ன செய்வது என்றே தெரியாது. அதிலே ஒரு வகைதான் வாயில் வருகின்ற வார்த்தைகள். அனாவசியமான வார்த்தைகள் கோபத்தில் நாம் விடுவோம். நம்முடைய நாவை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். 1000 கோபம் வந்தாலும் கோபத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும். வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள் வெளிவருவதை நாம் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் அநேக நல்ல காரியங்கள் செய்திருக்கலாம், ஆனால் அவை கண்ணுக்கு தெரியாது. கோபத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டீர்கள் என்று சொன்னால் அதைத்தான் பூதாகரமான ஒரு பிரச்சனையாக கிளப்புவார்கள். ஆகவே வள்ளுவர் சொல்லுகிறார், தீயினால் சுட்டப்புண் ஆறும், நாவினால் சுட்டப்புண் ஆறாது என்று கூறுகிறார். முத்துக்களை கீழே கொட்டினால் அள்ளிவிடலாம், ஆனால் வார்த்தைகளை கொட்டினால் அள்ளிவிட முடியாது. ஆகவே நாவை காத்து கொள்ள வேண்டும். ஆகவே கோபத்தில் நாம் நாவை காத்து கொள்ள வேண்டும். அனாவசியமான வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. அதே நேரத்தில் சந்தோஷமான நேரத்தில் வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாது. நாம் சந்தோஷமான நேரத்தில் வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாது. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் நாம் பிறருடைய இகழ்ச்சிக்கு ஆளாக நேரிடும். ஆகவே கோபத்தில் வார்த்தைகளை விடக்கூடாது, சந்தோஷத்தில் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது.